சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லாமல் இதில் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் குறிப்பிட்ட அளவு நிதி செலவு பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த நிதியை சேமிப்பு நிதியாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த நிதியை வேறு எதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. முக்கியமாக அப்போது சேமிப்பு நிதி அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்போ மாவட்ட நிர்வாகத்திட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபண்டை நீங்கள் வேற ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி புதிதாக இதுக்குன்னு தனியாக எம்எல்ஏ ஃபண்டுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான கைட்லைன்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்கிறார்கள். இது மிக மிக வரவேற்க வேண்டியது. எம்எல்ஏக்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை எவ்வாறு செலவு செய்யக்கூடாது அப்படின்னு கொடுத்த இந்த கைட்லைன் அனைவருக்கும் தேவை. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் இது தேவை. இதில் முக்கியமாக நம்ம கேட்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இன்னும் வெளிப்படைத்தன்மை தரக்கூடிய வகையில் தொகுதியுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்எல்ஏ ஆஃபீஸோட ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவருடைய தொகுதிக்கு என்னென்ன பணிகளுக்கு இந்த திட்டங்களை செலவு செய்தார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வெளியில் ஒரு இதாக வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு எந்தெந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். இதை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.